உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போது 379வது பதிவு ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன் 8 26/6/2020. இப்போது நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம முடிச்சிருக்கிறீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் 11 வேரியேஷன், 2வது அட்வான்ஸ் லெவல் டென்ஸ் வேரியேஷனை பார்த்தீங்க. இப்போ வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த 11 வேரியேஷனை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த 8வது பதிவை பார்க்கறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் 7வது பதிவு, 6வது பதிவு, 5வது பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 9042849287 ட்ரூத் இங்கிலீஷ் வேர்ல்ட் அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆங்கில அறிவை வளர்த்துப்பதற்கு முயற்சி செய்யுங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு நெட்டில் நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் எதுவும் இப்போதைக்கு பைசா கட்ட வேண்டியதே இல்லை. நீங்கள் முதல்ல படித்து முடிங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா பேசுனதுக்கப்புறமா பார்த்துக்கிடலாம். இப்போது சிம்பிள் பாஸ்ட் ஃபார்முலா ஐவி யூதே கண்ணன் அண்ட் ராதா, ஹீசி ஹிட் கண்ணன் தனியாக ராதா தனியாக, எல்லாத்துக்குமே பாஸ்ட் வெர்பு ப்ளஸ் நவுன் ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். டிட் கொஸ்டின் மார்க், டிட் நாட் நெகட்டிவ். இப்போ ஐ கேவ் புக், நான் புத்தகம் கொடுத்தேன். டிட் ஐ கிவ் புக், நான் புத்தகம் கொடுத்தேனா? ஐ டிட் நாட் கிவ் புக், நான் புத்தகம் கொடுக்கவில்லை. இது மூணுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இப்போ 4வது நம்ம பார்க்க போகிறோம். டிட் நாட் சேர்த்து டிண்ட் அப்படின்னு சொல்லணும். டிடின்ட்டுன்னு சொல்லலாம், டின்ட்டுன்னு சொல்லலாம். ப்ரொனவுன்சியேஷன் பற்றி இப்போ கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். அதை ஓரளவுக்கு அப்படியே படிங்க. இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஒரு ஆளுக்கும் ஒரு நாட்டுக்கும் வேறுபடும். அதை நீங்கள் பொதுவான ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க போதும். டிண்ட் ஐ கிவ் புக், நான் புத்தகம் கொடுக்கவில்லையா? டிட் ஐ நாட் கிவ் புக், நான் புத்தகம் கொடுக்கவில்லையா? ஒய் டிட் ஐ கிவ் புக், நான் ஏன் புத்தகம் கொடுத்தேன்? வென் டிட் ஐ கிவ் புக், நான் எப்பொழுது புத்தகம் கொடுத்தேன்? வேர் டிட் ஐ கிவ் புக், நான் எங்கே புத்தகம் கொடுத்தேன்? ஹவு டிட் ஐ கிவ் புக், நான் எப்படி புத்தகம் கொடுத்தேன்? ஒய் டிட் ஐ நாட் கிவ் புக், நான் ஏன் புத்தகம் கொடுக்கவில்லை? இப்போது இதை வந்து இன்னும் வேறு வெர்பை மாற்றி பிகேன் ஐ பிகேன் ஒர்க், நான் வேலையை துவங்கினேன் அப்படின்ற பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போது ஐ பிகேன் ஒர்க், நான் வேலையை துவங்கினேன். டிட் ஐ பிகின் ஒர்க், நான் வேலையை துவங்கினேன்னா? ஐ டிட் நாட் பிகின் ஒர்க், நான் வேலையை துவங்கவில்லை. டிட் ஐ பிகின் ஒர்க், டிடின்ட் ஐ பிகின் ஒர்க், நான் வேலையை துவங்கவில்லையா? டிட் ஐ நாட் பிகின் ஒர்க், நான் வேலையை துவங்கவில்லையா? ஒய் டிட் ஐ பிகின் ஒர்க், நான் ஏன் வேலையை துவங்கினேன்? வென் டிட் ஐ பிகின் ஒர்க், நான் எப்பொழுது வேலையை துவங்கினேன்? வேர் டிட் ஐ பிகின் ஒர்க், நான் எங்கே வேலையை துவங்கினேன்? ஹவு டிட் ஐ பிகின் ஒர்க், நான் எப்படி வேலையை துவங்கினேன்? ஒய் டிட் ஐ நாட் கிவ், ஒய் டிட் ஐ நாட் பிகின் ஒர்க், நான் ஏன் வேலையை துவங்கவில்லை? அப்போ இதை வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் திருப்பி திருப்பி படித்தீங்கன்னா தான், திருப்பி கேட்டிங்கன்னா தான் புரியும். இது நேரடி வகுப்பில் உங்களுக்கு நான் எழுத சொல்லிவிடுவேன் நேரடியாக. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் அழகாக திருப்பி போட்டு கேட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரே மெத்தட் தான், அதை நீங்கள் 10 தடவை எழுதினா தான் உங்களுக்கு புரியும். இன்னொன்று நான் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள், ப்ரோக் கிளாஸ், ப்ரோக் கிளாஸ், பிரேக் ப்ரோக், பிரேக் ப்ரெசன்ட் வெர்பு, ப்ரோக் பாஸ்ட் வெர்பு. இப்போ நம்ம பாஸ்ட் பண்ணுறது படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை ப்ரோக் தான் போடுறோம். டிட் வரும்போது பிரேக் வந்துடணும். ஐ ப்ரோக் கிளாஸ், நான் கண்ணாடியை உடைத்தேன். டிட் ஐ பிரேக் கிளாஸ், நான் கண்ணாடியை உடைத்தேனா? ஐ டிட் நாட் பிரேக் கிளாஸ், நான் கண்ணாடியை உடைக்கவில்லை. டிண்ட் ஐ பிரேக் கிளாஸ், நான் கண்ணாடியை உடைக்கவில்லையா? டிட் ஐ நாட் பிரேக் கிளாஸ், நான் கண்ணாடியை உடைக்கவில்லையா? ஒய் டிட் ஐ பிரேக் கிளாஸ், நான் ஏன் கண்ணாடியை உடைத்தேன்? வென் டிட் ஐ பிரேக் கிளாஸ், நான் எப்பொழுது கண்ணாடியை உடைத்தேன்? வேர் டிட் ஐ பிரேக் கிளாஸ், நான் எங்கே கண்ணாடியை உடைத்தேன்? ஹவு டிட் ஐ பிரேக் கிளாஸ், நான் எப்படி கண்ணாடியை உடைத்தேன்? ஒய் டிட் ஐ நாட் கிவ், ஒய் டிட் ஐ நாட் பிரேக் கிளாஸ், நான் ஏன் கண்ணாடியை உடைக்கவில்லை? அப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் 11 வேரியேஷனு, சிம்பிள் பாஸ்டென்ஸில் 10 வேரியேஷன் தான் வரும். இதை நீங்கள் திருப்பி படிங்க. படித்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. இப்போது அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சரே நம்ம முடிச்சுடுவோம்.
சிம்பிள் ஃபியூச்சர் ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஐவிகே ஷால் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் நவுன் ஷால் கொஸ்டின் மார்க் ஷல் நாட் நெகட்டிவ். இப்போ ஷால் ப்ளஸ் நாட் வந்து ஷண்ட் அப்படின்னு வரும். வில் ப்ளஸ் நாட் வந்து ஓன்ட் அப்படின்னு வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஷண்ட் ஷால் ப்ளஸ் நாட் ஷண்ட், வில் ப்ளஸ் நாட் ஓன்ட். இப்போது ஐ ஷால் கிவ் புக், நான் புத்தகம் கொடுப்பேன். ஷால் ஐ கிவ் புக், நான் புத்தகம் கொடுப்பேனா? ஐ ஷால் நாட் கிவ் புக், நான் புத்தகம் கொடுக்க மாட்டேன். ஷண்ட் ஐ கிவ் புக், நான் புத்தகம் கொடுக்க மாட்டேனா? ஷால் ஐ நாட் கிவ் புக், நான் புத்தகம் கொடுக்க மாட்டேனா? ஒய் ஷால் ஐ கிவ் புக், நான் ஏன் புத்தகம் கொடுப்பேன்? வென் ஷால் ஐ கிவ் புக், நான் எப்பொழுது புத்தகம் கொடுப்பேன்? வேர் ஷால் ஐ கிவ் புக், நான் எங்கே புத்தகம் கொடுப்பேன்? ஹவு ஷால் ஐ கிவ் புக், நான் எப்படி புத்தகம் கொடுப்பேன்? ஒய் ஷால் ஐ நாட் கிவ் புக், நான் ஏன் புத்தகம் கொடுக்க மாட்டேன்? அப்போ இதே வேரியேஷன் மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பாருங்கள். சொல்ல ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு வந்துடும். கேட்க அது புரிஞ்சு போயிடும். இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் போகலாம். ஐ ஷால் டீச் இங்கிலீஷ். ஐ ஷால் டீச் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்பிப்பேன். ஷால் ஐ டீச் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்பிப்பேனா? ஐ ஷால் நாட் டீச் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்பிக்க மாட்டேன். ஷண்ட் ஐ டீச் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்பிக்க மாட்டேனா? ஷால் ஐ நாட் டீச் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் கற்பிக்க மாட்டேனா? ஒய் ஷால் ஐ டீச் இங்கிலீஷ், நான் ஏன் ஆங்கிலம் கற்பிப்பேன்? வென் ஷால் ஐ டீச் இங்கிலீஷ், நான் எப்பொழுது ஆங்கிலம் கற்பிப்பேன்? வேர் ஷால் ஐ டீச் இங்கிலீஷ், நான் எங்கே ஆங்கிலம் கற்பிப்பேன்? ஹவு ஷால் ஐ டீச் இங்கிலீஷ், நான் எப்படி ஆங்கிலம் கற்பிப்பேன்? ஒய் ஷால் ஐ நாட் டீச் இங்கிலீஷ், நான் ஏன் ஆங்கிலம் கற்பிக்க மாட்டேன்? ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இன்னொன்று பார்த்துடலாம். டெல் ஸ்டோரி. இப்போ நீங்கள் வியை வச்சு எழுதிக்கிடுங்க. வி ஷால் டெல் ஸ்டோரி, நாம் கதை சொல்லுவோம். ஷால் வி டெல் ஸ்டோரி, நாம் கதை சொல்லுவோமா? வி ஷால் நாட் டெல் ஸ்டோரி, நாம் கதை சொல்ல மாட்டோம். ஷண்ட் வி டெல் ஸ்டோரி, நாம் கதை சொல்ல மாட்டோமா? ஷால் வி நாட் டெல் ஸ்டோரி, நாம் கதை சொல்ல மாட்டோமா? ஒய் ஷால் வி டெல் ஸ்டோரி, நாம் ஏன் கதை சொல்வோம்? வென் ஷால் வி டெல் ஸ்டோரி, நாம் எப்படி கதை சொல்வோம்? வேர் ஷால் வி டெல் ஸ்டோரி, நாம் எங்கே கதை சொல்வோம்? ஹவு ஷால் வி டெல் ஸ்டோரி, நாம் எப்படி கதை சொல்வோம்? ஒய் ஷால் வி நாட் டெல் ஸ்டோரி, நாம் ஏன் கதை சொல்ல மாட்டோம்? இதை நீங்கள் திருப்பி எழுதுங்க, படிங்க, வேற இல்லை. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டுனா உங்களுக்கு கேள்வி கேட்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் கேள்வி எப்படி கேட்குறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது வில்லை வச்சு, வில் வந்து யூதே கண்ணன் அண்ட் ராதா, ஹீ ஷி இட், கண்ணன் தனியாக ராதா தனியாக, ப்ளஸ் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ட் ப்ளஸ் நவ். அப்போது யூ வில் கிவ் புக், நீ புத்தகம் கொடுப்பாய். வில் யூ கிவ் புக், நீ புத்தகம் கொடுப்பாயா? யூ வில் நாட் கிவ் புக், நீ புத்தகம் கொடுக்க மாட்டாய். won't you give book, நீ புத்தகம் கொடுக்க மாட்டாயா? will you not give book, நீ புத்தகம் கொடுக்க மாட்டாயா? why will you give book, நீ ஏன் புத்தகம் கொடுப்பாய்? when will you give book, நீ எப்பொழுது புத்தகம் கொடுப்பாய்? where will you give book, நீ எங்கே புத்தகம் கொடுப்பாய்? how will you give book, நீ எப்படி புத்தகம் கொடுப்பாய்? why will you not give book, நீ ஏன் புத்தகம் கொடுக்க மாட்டாய்? இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு வெறுப்ப டிக் த வெல். டிக் த வெல், டிக் அப்படின்னா தோண்டு, வெல்லுனா கிணறு. இப்போ யூ வில் டிக் த வெல், நீ கிணறு தோண்டுவாய். வில் யூ டிக் த வெல், நீ கிணறு தோண்டுவாயா? யூ வில் நாட் டிக் த வெல், நீ கிணறு தோண்ட மாட்டாய். won't you dig the well, நீ கிணறு தோண்ட மாட்டாயா? will you not dig the well, நீ கிணறு தோண்ட மாட்டாயா? why will you dig the well, நீ ஏன் கிணறு தோண்டுவாய்? when will you dig the well, நீ எப்பொழுது கிணறு தோண்டுவாய்? where will you dig the well, நீ எங்கே கிணறு தோண்டுவாய்? how will you dig the well, நீ எப்படி கிணறு தோண்டுவாய்? why will you not dig the well, நீ ஏன் கிணறு தோண்ட மாட்டாய்? இப்போ இன்னொரு வேர்ப்பு நம்ம பார்த்துடலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். திங்க் அபவுட் த திங்க். திங்க்னா நினைக்கிறது, திங்க்னா பொருள். இப்போ யூ வில் திங்க் அபவுட் த திங்க், நீ பொருளை பற்றி நினைப்பாய். வில் யூ திங்க் அபவுட் த திங்க், நீ பொருளை பற்றி நினைப்பாயா? யூ வில் நாட் திங்க் அபவுட் த திங்க், நீ பொருளை பற்றி நினைக்க மாட்டாய். won't you think about the thing, நீ பொருளை பற்றி நினைக்க மாட்டாயா? will you not think about the thing, நீ பொருளை பற்றி நினைக்க மாட்டாயா? why will you think about the thing, நீ ஏன் பொருளை பற்றி நினைப்பாய்? when will you think about the thing, நீ எப்பொழுது பொருளை பற்றி நினைப்பாய்? where will you think about the thing, நீ எங்கே பொருளை பற்றி நினைப்பாய்? how will you think about the thing, நீ எப்படி பொருளை பற்றி நினைப்பாய்? why will you not think about the thing, ஏன் பொருளை பற்றி நினைக்க மாட்டாய்? இப்போ நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கிறேன்.
நீங்கள் இந்த 2 எக்ஸாம்பிளை ஒரு 4 எக்ஸாம்பிள் 5 எக்ஸாம்பிள் வரிசையாக நீங்கள் போட்டு எழுதுனீங்களா உங்களுக்கு ரொம்ப 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 புரியும். ரொம்ப ஈஸி தான். எல்லா எக்ஸாம்பிளையும் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமாட்டு நம்ம கண்டினியூஷன்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஷன்ஸை வரும் நாள்களில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 15 நிமிஷம் லிசனிங், அதாவது இங்கிலீஷ் நியூஸை கேளுங்க. ஒரு 15 நிமிஷம் ரீடிங், இங்கிலீஷ் புஸ்தகங்களை நீங்கள் படிங்க. ஒரு 15 நிமிஷம் ரீடிங் நீங்கள் எழுதுங்க. புரியுதுங்களா? அதாவது ரைட்டிங் எழுதுங்க. அப்போது லிசனிங், ரீடிங், ரைட்டிங், கடைசியால் ஸ்பீக்கிங். அப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஒரு 7-8 கிளாஸ் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு 10-15 கிளாஸில் உங்களுக்கு ஸ்போக்கன் எப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இந்த பேசிக் ரிட்டனை முடித்தாதான் உங்களுக்கு ஸ்போக்கன் வரும். அதுக்கு முதல்ல இந்த டென்ஸ் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-40% இங்கிலீஷில் நீங்கள் கிராஸ் ஆகிடுறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ டென்ஸ் வந்து ரொம்ப 12 வேரியேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 40% இங்கிலீஷில் கிராஸ் ஆகிடுறதா அர்த்தம். அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்பு வந்து பேசிவ் வாய்ஸ், அது ஒரு 20%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், அது கொஞ்சம் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். அதனால் முதல்ல நம்ம டென்ஸை முடிப்போம். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் ரெகுலராக திருப்பி பார்த்துக்கிட்டே இருங்க. நேரடி பயிற்சி வகுப்பும் இருக்குது. 9042849287 அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிடுங்க. ட்ரூத் இங்கிலீஷ் வேர்ல்டு. இப்போது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த முதல் புக்கை உங்களுக்கு நெட்டில் அனுப்புகிறேன். நீங்கள் நெட்டில் பார்த்து நீங்கள் அழகாக திருப்பி படிச்சுக்கிடலாம். அப்போ புக்கையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த புத்தகமே நீங்கள் வீட்டில் படிக்கிற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதையும் நீங்கள் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்போக்கன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்போது முதல்ல லிசனிங் ஒரு 15 நிமிஷம், அப்புறம் ஒரு ரீடிங், ஏதாவது ஒரு புக்கில் படிங்க. இங்கிலீஷ் புத்தகத்தில் புரியுதோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, சும்மா படிங்க 15 நிமிஷம். அதுக்கப்புறமா ரைட்டிங், இந்த எக்ஸாம்பிள் திருப்பி ஒரு 15 நிமிஷம் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஸ்போக்கன் மட்டும் எப்படின்றத நான் சொல்லித்தரேன் நேரடி கிளாஸ் வரும்போது. 9:30 to 10 உங்களுக்கு நேரடி ஜூம் கிளாஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிடலாம். ஒரு 30 கிளாஸ் 40 கிளாஸ் வர்றதுக்குள்ளே நீங்கள் அழகாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும். நன்றி, வணக்கம்.